இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை யாவரையும் நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உற்சாகத்தோடு சொல்லாமே ஹல்லேலூயா. தூங்குறவங்க சொல்லாமே ஒரு ஹல்லேலூயா. வெரி குட். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனுக்கு மகிமை கனவும் உண்டாகுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. நேற்றும் என்றும் மாறாதவர். ஹல்லேலூயா. உங்களோட கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி சொல்லுங்க. இந்நாட்களிலே கர்த்தர் ஒரு சில காரியங்களை குறித்து உங்களுக்கு பேசும்படியாக, உங்களிடத்திலே தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும்படியாக தேவாவியான இடத்திலே நடத்தினபடினாலே நான் உங்களுக்கு குறித்து ஒரு வசனத்தை விளக்கமாக சொல்லும்படியாக எந்த தேவாவியானவர்களே என்னிடத்தில் இடைப்பட்ட காரியத்தை உங்களிடத்தில் நான் வாசிக்க நான் வாஞ்சியாக இருக்கிறேன். எடுத்தவர் வாசியுங்கள் 2 சாமுவேல். எடுத்தவர் வாசியுங்கள் 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை ஒருவர் சத்தத்தை உயர்த்தி நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை ஒருவர் சத்தத்தை உயர்த்தி வாசிக்கும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருடைய பெட்டி தாவீதின் நகரத்துக்குள் பிரவேசிக்கிற பொழுது சவுலின் குமாரத்தியாகிய மீகாள், நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள், என்ன வழியாய் பார்த்து, என்ன வழியாய் பார்த்து, பல கனி வழியாய் பார்த்து தாவீது ராஜா கர்த்தருக்கு முன்பாக குதித்து நடனம் பண்ணுகிறதை கண்டு தன் இருதயத்திலே அவனை அவமதித்தான். இந்த எழுந்திருக்க கூடாது, உட்காருங்க. இந்த எழுந்திருக்கிறது போறது வரதெல்லாம் இருக்க கூடாது. உட்காருங்க, நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. மீண்டுமாக அந்த வசனத்தை வாசிங்கள். சரி, மண்டைக்கு 1ஆம் வசனத்தை வாசிங்கள். 2ஆம் வசனத்தை வாசிங்க. அதே 16-12 வாசிங்கள். கேருபீன்களின் நடுவே வாசமாயிருக்கிற சேனைகளுடைய மைக் இல்லாதவங்க, மைக்க வச்சிருக்கவங்க மகிமை உண்டாவதாக. இப்படி எல்லாம் பிரசங்கம் பண்ற நிலைமையாகிட்ட வசனம் வாசிங்கள். கர்த்தரின் நாமம் தொழுது கொள்ளப்படுகிற தேவனுடைய பெட்டியை பாலை யூதாவிலிருந்து கொண்டு வரும்படி அவனும் அவனோடு இருந்த அந்த ஸ்தாலகரும் எழுந்து போய் தேவனுடைய பெட்டியை ஒரு புது ரதத்தின் மேல் ஏற்றி அதை கிபியாவில் இருக்கிற அபினாத்திவின் வீட்டிலிருந்து கொண்டு வந்தார்கள். அபினாத்திவின் குமாரனாகிய ஊசாவும் அகியோவும் அந்த புது ரதத்தை நடத்தினார். நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். அது மீண்டுமாக அந்த 16ஆவது வசனத்தை ஒருவர் வாசிங்கள். மீண்டுமாக அந்த 16ஆவது வசனத்தை வாசிங்கள். கர்த்தருடைய பெட்டி தாவீதின் நகரத்தில் இருந்து பிரவேசிக்கிற போது அந்த கவனன்ட், அந்த உடன்படிக்கை பெட்டியானது, எந்த பெட்டியானது? உடன்படிக்கை பெட்டியானது சவுலின் குமாரத்தியாகிய மீகாள் பலகனி வழியாய், பலகனினா என்னது? பலகனி என்னது? ஜன்னல் தான், விண்டோ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பின்னாடி உள்ளவங்க சொல்லுங்க ஹல்லேலூயா. முன்னாடி உள்ளவங்க வேண்டாம், பின்னாடி உள்ளவங்க மாத்திரம் சொல்லுங்க ஹல்லேலூயா. சாரி, கல்யாணம் சொல்லுங்க ஹல்லேலூயா. நல்லா கவனிச்சுக்கணும். நம்ம இந்த பலக்கனி வழியா என்னத்தை பார்க்க போறோம்? இன்னைக்கு என்ன பண்ண? பலக்கனின் வழியாக பலனை பார்க்க போகிறோம். செய்தியின் தலைப்பே அதான், பலக்கனி வழியாக பலனை பெறுவது. Listen carefully everybody. நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த விண்டோவிலிருந்து, ஒரு ஜன்னல் இருந்து உங்களுக்கு என்ன வரணும்? என்ன வரணும் மாஸ்டர்? என்ன வரணும்? அபி?
என்ன வரணும் விமல்? விமல் என்ன வரணும்? ஜன்னல் வழியா என்ன வரணும்? பலகனி துவாரத்தின் வழியாக என்ன வரணும்? ஆசீர்வாதம் வரணும். அடுத்தது பலகனி வழியாய் சாக்லேட் வரணும். என்ன வரணும்? காத்து வர வேண்டும். நானே மறந்துட்டேன், பரவாயில்ல, நல்லா யோசிக்கிறேன். ஜன்னலை திறந்து வைத்தால் என்ன வரணும் வேண்டும்? காத்து வரணும். ஹல்லேலூயா. வாசிங்கள். பலகனி வழியாய் பார்த்து தாவீது ராஜா இல்ல நம்ம பின்பதாக அது 16 தான் வாசிக்கிறோம். அடுத்தது அப்படியே வந்துருங்க. 4ஆம் வசனத்துக்கு வாசிங்க. சீக்கிரமாக ஒரே சாப்டர்ல பேசுறேன். அடுத்தடுத்து நிறைய இருக்கு. அவர்கள் தேவனுடைய பெட்டியை ஏற்றி அதை கிபியாவில் இருக்கிற அபினதாவின் வீட்டில் இருந்து நடத்தி கொண்டு வந்து வருகிற போது அகியோ பெட்டிக்கு முன்னாலே நடந்தான். தாவீதும் இஸ்ரவேல் சந்ததியார் அனைவரும் தேவதாரு மரத்தால் பண்ணப்பட்ட சகலவித கீத வாத்தியங்களோடும் சுரமண்டலம், தம்புர, மேளா, வீணை, கைத்தாளம் ஆகிய இவைகளோடும் கர்த்தருக்கு முன்பாக ஆடி பாடி கொண்டு போனார்கள். நல்ல ட்ரெயின் போகுது, பரவாயில்ல, நல்ல சந்தோஷம். ஒண்ணு இல்ல, இதை எங்க எடுத்து போறாங்க? கண்ணா என்ன விட மாட்டீங்களா அப்படின்னு நினைக்கிறீங்களா? விட மாட்டேன். சத்தியில எங்க எடுத்து போறாங்க? இந்த பெட்டி எங்க எடுத்து போறாங்க? ஐயா சத்தியத்துக்கு கர்த்தர் பேர் சொல்ற, எங்க வீட்டுக்கு எடுத்து வரல. எங்க எடுத்து போறாங்க? இந்த உடன்படிக்கை பெட்டியை எங்க எடுத்து போறாங்க? எங்க எங்க? இதுக்கு முன்னாடி யாராவது சொன்னீங்களே? எங்க எடுத்து போறாங்க? சரி வாசிங்க 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 வாசிங்க. தெரியல, பரவாயில்ல, வாசிக்கலாம். நாகோவின் களம் இருக்கிற இடத்துக்கு வந்தபோது மாடுகள் மிரண்டு பெட்டியை அசைத்தபடியினால் ஊசா தேவனுடைய பெட்டிக்கு தன் கையை நீட்டி அதை பிடித்தார். நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள், நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள் தேவஜனமே. உடன்படிக்கை பெட்டி என்பது தேவனுடைய கொடுத்தது ஆசீர்வாதம். தேவனுடைய ஆசீர்வாதத்தை என்ன பண்றாங்க? மாடுகள் மிரண்டு போது அதை கண்டு ஊசா என்ன பண்றா? இடுக்கிறான். வாசிங்களா? கோபம் உண்டது. யாருக்கு கோபம் வருது? யாருக்கு கோபம் வருது? கர்த்தருக்கு கோபம் வருது. அவனுடைய துணிவு நிமித்தம் தேவன் அங்கே அவனை அடித்தார். தேவன் அங்கே அடித்தார். God became angry. கர்த்தருக்கு கோபம் உண்டானது. என்ன வந்துச்சு? கோபம் வந்ததால யார் அடிக்கிறாரு? யார் அடிக்கிறாரு? ஊசா அடிக்கிறாரு. ஊசா என்ன ஆவரா? அங்கேயே நல்ல கவனிங்க. அங்கே என்ன ஆவரா? என்ன பண்றான்? செத்து விட்டான். கவனிங்க. அடுத்தது அங்கே தேவனுடைய பெட்டி அண்டையில் செத்தான். அப்பொழுது கர்த்தர் ஊசாவை அழித்தின நிமித்தம் தாவீது விசிறப்பட்டு அந்த ஸ்தலத்திற்கு இந்நாள் மட்டும் வழங்கிற வருகிற பேரேஸ் யூசா எனும் பெயரிட்டான். தாவீது அன்றைய தினம் கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய பெட்டி என்னிடத்தில் வருவது எப்படி என்று சொல்லி அதை தன்னிடத்தில் தாவீதின் நகரத்தில் பொறுமையா நிதானமா வாசிக்கணும். அப்படியே நம்ம ஸ்கூல்ல படிக்கிற மாதிரி கட்ட 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 சாமி இடத்துல போன போறது நிதானம் பை வசனம் வாசிங்க. வாசிக்கிறது சரிதான், கொஞ்சம் நிதானம். தாவீது அன்றைய தினம் கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய பெட்டி என்னிடத்தில் வருவது எப்படி என்று சொல்லி நல்லா கவனிச்சுக்கணும். தாவீது சொல்றாரு, கர்த்தருடைய பெட்டி என்னிடத்தில் வருவது எப்படி? கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்னிடத்தில் வருவது எப்படி? எப்படி வரும் ஆசீர்வாதம்? எப்படி வரும் ஆசீர்வாதம்? தானா வருமா? தானா வருமா ஆசீர்வாதம்? எப்படி வரப்போகுது ஆசீர்வாதம்? வாசிங்க. அதை தன்னிடத்தில் தாவீதின் நகரத்தில் கொண்டு வர மனதில்லாமல் என்ன எங்க வர மனதில்லாமல்? தாவீதுடைய நகரத்தில் வருவது மனமில்லாமல் கித்தியோனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டில் கொண்டு வைத்தான். கர்த்தருடைய பெட்டி
கர்த்தருடைய பெட்டி கித்தியோனிய யோபேத் ஏதோமின் வீட்டிலே யோபேத் ஏதோமின் வீட்டிலே 3 மாதம். நல்லா கவனிச்சுங்க. எத்தனை மாசம் இத வசந்த கடகடன்னு வாசிக்கிறது நினைச்சுக்காதீங்க, நேரம் இல்லாதனால. அதுக்கப்புறம் எனக்கே தான் பயம். அந்த பயத்துல தான் கடகடன்னு என்ன பண்றேன், டைம் அப் சொல்லிட்டீங்கன்னா நிப்பாட்டிடலாம், மைக்க நிப்பாட்டவும் தாராளமா நிப்பாட்டிடலாம். அடுத்தது யோபேத்தின் வீட்டிலே 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமை அவர் வீட்டில் அனைவரையும் ஆசீர்வதித்தார். நல்லா கவனிச்சுங்க. 3 மாசம் யார் வீட்டுல இருந்துச்சு? ஓபேத் ஏதோம் வீட்டுல இருந்ததன் நிமித்தம் எத்தனை மாசம் இருந்துச்சு? எத்தனை மாசம் இருந்துச்சு? நல்லா சொல்லுங்க, எத்தனை மாசம் இருந்துச்சு? 3 மாசம் இருந்ததன் நிமித்தம் அவரும் அவருடைய குடும்பமும் யாரால ஆசீர்வதிக்கப்பட்டாங்க? எதன் நிமித்தம் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க? இந்த உடன்படிக்கை பெட்டியை வைத்ததன் நிமித்தம் கர்த்தர் அவர்களையும் அவர்களுடைய குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆனால் தாவீது இந்த உடன்படிக்கை பெட்டியானது இந்த நகரத்துக்கு வருவது எப்படி என்று சிந்தித்துக் கொண்டிருக்கிற வேளையிலே தேவன் தாவீதின் நிமித்தமாக சொன்ன வார்த்தை, இந்த பெட்டியை அவனிடத்தில் வை என்று. 3 மாதம் வைத்த பின்பு நடந்த சம்பவத்தை பாருங்கள். பெட்டி நிமித்தம் கர்த்தர் ஓபேத் ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார் என்று தாவீது ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்டது. நல்லா கவனிங்க. இப்ப யாருக்கு அறிவிக்கப்படுது? யாருக்கு அறிவிக்கப்படுது? என்னென்ன அறிவிக்கப்படுது? எதனால ஆசீர்வதிக்கப்பட்டாங்க? உடன்படிக்கை பெட்டி அவன் வீட்டில் வந்ததன் நிமித்தமாக, உடன்படிக்கை பெட்டி அவர் வீட்டில் இருக்கிற நிமித்தமாக, உடன்படிக்கை பெட்டி அவர்கள் குடும்பத்திலே வாழுகிற நிமித்தமாக, உடன்படிக்கை இயேசு கிறிஸ்துவுடைய சகல வாசனங்களும் இருந்தவிட்ட ஆசீர்வாதங்களும் வீட்டில் இருக்கிறதுனாலே கர்த்தர் அவங்களை வீட்டை ஆசீர்வாதத்தினாலே நிரப்புகிறார் என்று சொல்லப்பட்ட வார்த்தை தாவீதுக்கு அறிவிக்கப்பட்டதினாலே தாவீது சொல்லுகிறார், இந்த வீட்டு நிமித்தமாக, இந்த உடன்படிக்கை பெட்டி நிமித்தமாக அந்த வீடு ஆசீர்வதிக்கப்பட்ட வீடாய் மாறிக்கொண்டு இருக்கிறது என்று தாவீதுக்கு அறிவிக்கப்பட்டது. தாவீது சொல்லுகிறார். அப்பொழுது தாவீது தேவனுடைய பெட்டியை ஓபேத் ஏதோமின் வீட்டில் இருந்து தாவீதின் நகரத்துக்கு மகிழ்ச்சியுடனே கொண்டு வந்தான். நல்லா கவனிச்சுங்க, நல்லா கவனிங்க. இங்க ஒரு சம்பாஷணை நடக்கிறது. எத்தனை பேருக்கு இது புரியுதுன்னு தெரியல. இங்க ஒரு சம்பாஷணை நடக்கிறது. எத்தனை பேருக்கு இது புரியுதுன்னு தெரியல. கௌரவமா புரியுதா? இது என்ன புரியுது? பாப்பா முன்னாடி இருக்கு, தெரியுது. என்ன புரியுது? கர்த்தர் இந்த ஒரு காரியத்திலே உங்களுக்கு ஒரு வார்த்தையை சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் இருதயத்தை கர்த்தர் பேசுகிறார் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் ஒரு சில இருதயத்திலே கர்த்தர் இந்த வசனத்தை குறித்து உங்களிடத்தில் பேசுகிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்க. நான் விசுவாசிகள் ஒரு சில பேர்கிட்ட கர்த்தர் இந்த வார்த்தையை குறித்து பேசுகிறார் என்று. உடன்படிக்கை பெட்டியானது யார் வீட்டுல இருக்கு? ஓபேத் ஏதோம் வீட்டுல இருக்கிறதை குறித்து தாவீது கேள்விப்பட்ட பொழுது எத்தனை மாதங்கள் இருந்தது? 3 மாதங்கள் இருந்தது நிமித்தம் ஏதோம் வீட்டு கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்று தாவீதுக்கு அறிவிக்கப்பட்ட பொழுது தாவீது செய்கிற காரியம் என்ன செய்கிறார்? அந்த உடன்படிக்கை பெட்டியை தாவீது மகிழ்ச்சியோடு எடுத்துக் கொள்கிறார். அருமையான தேவ ஜனமே, இந்த இடத்துல ஒரு வார்த்தையை கர்த்தர் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறாரா என்று ஒரு சில பேருக்கு கண்டிப்பாக நான் விளக்கம் சொல்லும் பொழுது கர்த்தர் என்னிடத்தில் இதே வார்த்தை தான் பேசினார் என்று சொல்வீர்கள். இப்பொழுது நான் சொல்லும் பொழுது இதே வார்த்தை தான் தேவன் என்னிடத்தில் பேசினார் என்று சொல்வீர்கள். தேவன் உங்களுக்கு கொடுத்து நீங்கள் ஆலயத்துக்கு வரும் பொழுது, தேவனுடைய ஆலயத்தில் ஆராதிக்கும் பொழுது, தேவனுடைய ஆலயத்தில் பாடல் பாடி தேவனை மகிமைப்படுத்தி தேவனுடைய வசனத்தை கேட்டு தேவனுடைய மகிழ்ச்சிக்குள்ளாக வாழ்ந்து சந்தோஷமாக தேவனுடைய வசனத்தை சுமந்தவர்களாக, தேவனுடைய வார்த்தையை சுமந்தவர்களாக, தேவனுடைய அன்புக்குள்ளாக சுமந்தவர்களாக நீங்கள் இங்கிருந்து எடுத்து செல்லுகின்ற பொழுது இந்த இடத்தில் இருந்து ஆசீர்வாதத்தை, இந்த உடன்படிக்கையின் பெட்டியின் ஆசீர்வாதத்தை இங்க இருக்கிற
உங்க வீட்டுல நுழையும் பொழுது கர்த்தர் மகா பெரிய அதிசயமாய் மாற்றுவார். கர்த்தர் அதை மகா பெரிய அதிசயமாய் நீங்கள் பிரமிக்கத்தக்க the incredible blessing, the incredible miracle, நீங்கள் பிரமிக்கத்தக்கதான ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார். ஹalleluya, ஹalleluya. அப்பதான் பக்கத்து வீட்டுக்காரன் பாப்பா, அப்பதான் தாவீது மாதிரி ஒருத்தர் வந்து பாப்பா, ஐயா எப்படியா யெசபாவுக்கு இவ்வளவு ஆசீர்வாதம் வந்தது, எப்படியா இவங்க வீட்டுக்கு இவ்வளவு ஆசீர்வாதம் வந்தது, எப்படியா ஜாஸ்மின் வீட்டுக்கு இப்படி ஆசீர்வாதம் வந்தது, எப்படியா காளிப்பி வீட்டுக்கு எப்படி ஆசீர்வாதம் வந்தது, எப்படியா கல்யாண வீட்டுக்கு எப்படி ஆசீர்வாதம் வந்தது, எப்படியா எப்படியா அந்த அண்ணன் வீட்டுக்கு ஆசீர்வாதம், எப்படியா அந்த அக்கா வீட்டுக்கு ஆசீர்வாதம், எப்படியா அந்த தங்கச்சி வீட்டுக்கு ஆசீர்வாதம். ஐயா நேத்து வரைக்கும் வந்த ஒண்ணு இல்ல, இன்னைக்கு ஐஸ்வர்யம் பெருகிறது, இன்னைக்கு அவங்க வீட்டுல ஃப்ரிட்ஜ் வந்துச்சு, இன்னைக்கு வாஷிங் மிஷின் வந்துச்சு, இன்னைக்கு அவங்களுடைய திருமண காரியங்கள், அவங்க பிள்ளைகளுக்கு திருமண காரியங்கள், அவங்க வீட்டுல சம்பத்து பெருகிறது, வருமானங்கள் பெருகிறது, ஆசீர்வாதங்கள் பெருகிறது. How is possible? Listen carefully everybody. நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். நினைக்கலாம் இன்னைக்கு கர்த்தர் பேசுறாரு எத்தனை பேர்கிட்ட, நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் சல்லட பேசுறாரு. ஐயா நேத்து வரைக்கும் அவங்க வீட்டுல ஒண்ணும் கிடையாது, நேத்து வரைக்கும் அவங்க வீட்டுல எதுவும் கிடையாது, இன்னைக்கு அப்பம் தண்ணீர் கலஞ்சுகள் மாவு எண்ணெய் பிசை தொட்டி நிரம்பி வழிகிறது. காரணம் என்ன? ஆபிரகாமின் ஆசீர்வாதம். நீங்க இங்க சும்மா கையை தட்டிட்டு போகல, இங்க கையை தட்டிட்டு போறதுக்கு வரல, இங்க உட்கார்ந்து எழுந்திருச்சு போறதுக்கு வரல. உடன்படிக்கையின் பெட்டியின் ஆசீர்வாதத்தை நான் கையோட எடுத்துட்டு போகணும். ஹalleluya. அந்த உடன்படிக்கையின் ஆசீர்வாதத்தை நான் என்ன பண்ண போறேன்? கையோட எடுத்துட்டு போறேன். நான் இங்க பெற்ற அபிஷேகத்தை, இங்க பெற்ற அற்புதத்தை, இங்க பெற்ற வல்லமைய, இங்க பெற்ற நன்மையான காரியங்கள், நன்மையான ஈவுகளை எங்க எடுத்துட்டு போறேன்? எங்க எடுத்துட்டு போறேன்? எங்க எடுத்துட்டு போறேன்? எங்க எடுத்துட்டு போறேன்? வீட்டுக்கு எடுத்துட்டு போறேன். என் வீடு பிரமாண்டமாய் மாறும், பிரமிப்பாக மாறும். எப்பா யாருப்பா நீங்க? உங்களை பார்த்து சொல்லணும், எங்க இருந்து ஆசீர்வாதம் வந்துச்சு, எப்படி ஆசீர்வாதம் வந்துச்சு? நான் கீழே விழுந்து ரத்தம் சிந்தினப்ப, அடிபட்டு ஆக்சிடென்ட் ஆகி ரத்தம் கீழே விழுந்து ரத்தம் சிந்தினப்ப ஆண்டவர்கிட்ட நான் கேட்ட ஒரே வார்த்தை, ஆண்டவரை அனுபவிச்சீங்க. ஆண்டவர் சொன்னாரு, இன்னும் நீ பலப்பட வேண்டும், இதெல்லாம் என் கிறிஸ்துவ நிமித்தம் நீ இன்னும் பாடுகள் பட வேண்டியது இன்னும் அதிகமா இருக்கு. உனக்காக நான் ரத்தம் சிந்தி உன்னையே நான் மீட்டுக் கொண்டேன். அழாதே நீ அழாதே, அழாதே என் செல்வமே, அழாதே என் செல்வமே, உனக்காக நான் ரத்தம் சிந்தி உன்னையும் மீட்டுக் கொண்டேனே, ரத்தத்தாலே சுத்திகரித்தேனே. அழாதே நீ அழாதே, அழாதே என் செல்வமே, அழாதே என் செல்வமே. கர்த்தர் அந்த ஹாஸ்பிடல் இருக்கும்போது கண்ணீர் ஓடுது. நான் அப்பதான் கலங்கல, நான் வரும் பொழுது கலங்கல, சிலவங்க என்னை பார்க்கும் பொழுது நான் கலங்கல, பார்த்துட்டு என் மேல அனுதாபப்பட்ட பொழுது என் கண்கள் கலங்க ஆரம்பிச்சது. அப்பதான் ஆண்டவரை என்னை அனுதாபப்படுற அளவுக்கு கொண்டு விட்டுங்க. என் நிமித்தம் நீ பாடுகளை அனுபவிக்க நீ உடன்படிக்கையின் பெட்டி ஆசீர்வாதமாய் எடுத்துக்கொண்டு போனாயே, உன்னுடைய ஆசீர்வாதத்தை நீ கொண்டு போகும் பொழுது இந்த ஆசீர்வாதத்தை எழுந்து கொண்டு வீட்டுக்குள்ளாக உன் சபையில இருந்து நீ உன் வீட்டிலிருந்து நீ ஜெபித்துக் கொண்டு ஆசீர்வாதத்தை எங்க கொண்டு போனையோ கர்த்தர் அங்கேயே உன்னை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அருமையான ஐயா அடிக்கடி சொல்லுவாரு, அருமையான ஐயா அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவாரு. என்ன சொல்றாரு தெரியுமா? எத்தனை பேர் கவனிச்சிருக்கேன்னு தெரியல. இந்த வார்த்தையை நான் 15 வருஷத்துக்கு முன்னாடி கவனிச்சிருப்பேன், மன்னிக்கவும் 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் கவனித்த வார்த்தையை நான் உங்கள்கிட்ட சொல்றேன்.
சபை ஆராதனை முடிஞ்ச பிறகு நேரா உங்க வீட்டுக்கு தான் நீங்க போகணும். உங்க வீட்டுக்கு போகணும் ஐயா அடிக்கடி சொல்லுவாரு. இவங்க வீட்டுல போய் நியாயம் பேசிட்டு போறது, அவங்க வீட்டுல 10 நிமிஷம் போய் நிற்கிறது, அவங்க வீட்டுல 5 நிமிஷம் போறது. நீங்க என்ன பேசினாலும் இங்கே பேசுங்க. இங்க பேசாதீங்க, அங்க போய் பேச போறீங்க. இங்க கேட்காதீங்க, அங்க போய் கேட்க போறீங்க. நீங்க அங்க போனீங்கன்னு சொன்னா, நீங்க அங்க போய் கால் வைக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த அபிஷேகம், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதம், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வல்லமை, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த அக்கினியின் அபிஷேகம், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த அற்புதம், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த சுகம் அங்கேயே தங்கும். அவர்கள் வீட்டிலேயே தங்கும். இங்க நல்ல அபிஷேகம் பெற்ற, நல்ல அந்நிய பாஷை பண்ண, நல்ல ஜெபம் பண்ண, நல்ல ஆவியில் நிறைஞ்ச என் வீட்டுக்கு போனப்ப இல்ல, நீதான் இறக்கி வச்சிட்டீங்க. காத்துக்கொள், பெற்ற அபிஷேகத்தை காத்துக்கொள், பெற்ற அற்புதத்தை காத்துக்கொள். பிசாசு திருடாதபடிக்கு உன்னுடைய உடன்படிக்கையை நீ பெற்றுக்கொள். உடன்படிக்கை ஒன்றுதான் இருக்கும். நான் பேசினத கர்த்தர் எத்தனை பேர் மனசுல பேசினாரு? இதத்தான் என் மனசுல பேசினாரு. உடன்படிக்கையின் ஆசீர்வாதம் என் வீட்டுக்கு வருது, என் வீட்டுல இருக்கு. ஆனா என் வீட்டுல வராது கூடாதபடிக்கு, என் வீட்டுல நல்லது நடக்க கூடாதபடிக்கு, என் வீட்டுல அற்புதம் நடக்க கூடாதபடிக்கு, என் வீட்டுல அபிஷேகம் நடக்க கூடாதபடிக்கு, என் வீட்டுல அற்புதங்கள், அபிஷேகம், அந்நிய பாஷை வரங்களும், தீர்க்க தரிசனங்களும், எழுப்புதல்களும், எல்லாம் சடங்கு, எல்லாம் நன்கரியான காரியங்கள் நடக்கூடாதபடிக்கு ஒரு தடை உண்டாகி கொண்டிருக்கிறது. Listen carefully everybody. நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். வாசிங்கள் சகோதரியே, தொடர்ந்து வாசிங்கள். கர்த்தருடைய பெட்டியை சுமந்து போகிறவர்கள் 6 தப்படி நடந்தபோது நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். It is a single feet, not nothing. சிங்கிள் கிலோமீட்டர், ஒரு 1/2 கிலோமீட்டர், 1 கிலோமீட்டர், பல கிலோமீட்டர் போகல. இட் இஸ் தி fraction of second, 6 feet 6 அடி வைக்கும் பொழுது நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள் தேவ ஜனமே. ஆட்டு மாடுகளையும் கொழுத்த ஆட்டு கடாக்களையும் யாரு பலியிட்டான்? தாவீது பலியிடுகிறான். நீங்க பலி செலுத்தும் பொழுது எப்படி பலி செலுத்தினாய்? தேவனுக்குள்ளாக உள்ள பலி எப்படி இருந்தது? ஆராதனை என்பது தேவனுக்குள்ளாக இருக்கும் பொழுது, என்னுடைய பலி செலுத்தும் ஆராதிக்கும் பொழுது எப்படி ஜெபித்தேன், எப்படி ஆவியில நிரம்பினேன், தீர்க்க தரிசனம் உரைத்தேன். இன்னைக்கு நம்ம சபை வளரணும், நம்ம ஊழியம் வளரணும். அதுக்கு யார் வளரணும்? யார் வளரணும்? நான் வளரணும். சொல்லுங்க. என் குடும்பம் வளரணும், என் பிள்ளைங்க வளரணும், என் தனிப்பட்ட வாழ்க்கை வளரணும். அப்பதான் பக்கத்து வீட்டுக்காரன் என்ன கேட்பான்? பக்கத்து வீட்டுக்காரன் என்ன கேட்பான்? ஹாப்பின் எங்க இருக்குன்னு கேட்பான். பக்கத்து வீட்டுக்காரன் என்ன கேட்பான்? இது எப்படி வந்தது? உங்களை பார்த்து பக்கத்து வீட்டுக்காரன் பிரமிக்கிறான்னு சொன்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கிறார். தட்ட மாட்டீங்களா? நான் சொல்றேன், இன்ஸ்டால்மெண்ட் ஃபைனான்ஸ்கார மாதிரி ஆயிட்டேன். ஐயா இந்த மாசம் வட்டி இன்னும் வரல, இந்த மாசம் அந்த கரண்ட் பில் இன்னும் வரல, தண்ணி பில் இன்னும் வரல. உண்மையை சொல்றேன், உனக்காக நான் ரத்தம் சிந்தி உன்னையும் மீட்டு கொண்டேனே, ரத்தத்தாலே சுத்திகரித்தேனே. கர்த்தர் வார்த்தையை நம்ம எப்படி கேட்கறது தெரியுமா? உனக்காக. சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. உனக்காக, உனக்காக கர்த்தர் ரத்தம் சிந்தி உன்னை பாதுகாத்தார். இப்ப எப்படி இருந்துச்சு? கண்டிப்பா நல்லா இருந்திருக்காரு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. கர்த்தர் உனக்காக ரத்தம் சிந்தி உன்னையை மீட்டு கொண்டா. கர்த்தருடைய ஆசீர்வாதம், கர்த்தருடைய உடன்படிக்கை உங்கள் வீட்டில் இருக்கிறது.
உங்கள் வீட்டில் இருக்கிறது, உங்கள் தலையில இருக்கிறது. ஆசீர்வாதம் 3 மாதம் அல்ல, முடிவு வரையும் இருக்கிறது. ஹalleluya. இது இப்படிதாங்க பண்ணணும். அது சொல்றேன், கை தட்டுங்க. சலங்க பாத்தீங்களா? ஆண்டவர்ட்ட நாளைக்கு ஃபாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்ணலாம்னு இருக்கேன். அதுக்கு எப்படியாவது எனக்கு 10 லட்சம் கொடுத்துட்டேன். ஃபைனான்ஸ் பண்ணி வனிதாஸ்கிட்டே 5 லட்சத்தை கொடுத்துடலாம். இருக்கிறவங்க மத்தவங்கள்ட்ட 5 லட்சம் பிரிச்சு கொடுத்துட்டு நான் டெய்லி வந்து என்ன பண்ணிடலாம், வட்டி பண்ணுவேன். எப்படியாவது நான் கேட்க ஆண்டவரே, நான் இனிமே 10 லட்சம் ரூபா கொடுங்க, எல்லாத்தையும் நான் ஒரு டெபாசிட் மாதிரி ஒரு 5 லட்சம் ரூபா ஒரு ஆள்கிட்ட பண்ணி வச்சிடறேன், பாக்கி எல்லாத்தையும் பிரிச்சு கொடுத்துட்றேன். நான் கேட்க வேண்டாம். அல்லேலூயா ஆமென் என்றதை அவங்களா சொல்லணும். ஹalleluya ஹalleluya ஹalleluya. தேவனுடைய ராஜ்யம் பலவீனப்பட்டிருக்கிறது. ஏன்னா இருதயத்துக்குள்ள தேவனை ஆராதிக்கும் பொழுது கர்த்தருடைய மகிமை பிரசன்னம் விளங்க பண்ணிதா இருக்கிறது. பயமா இருக்கு. அடிக்கடி என் கண்கள் எஜமானின் கண்கள், எஜமானின் கண்கள், சங்கமா சொல்லுங்க, எஜமானின் கண்கள், என் கண்கள் ஆட்சி மேலே இருக்கு. பயமா இருக்கு. ஒண்ணு முடிச்ச பிறகு நம்மள திட்டக்கூடாது. போன வந்துட்டு 1 வாரம் உட்காந்து அழுத, இன்னைக்கு திட்டினா நம்ம மாச கணக்கில் அழுவேன். ஹalleluya ஹalleluya. அடுத்த வாரம் 16ஆம் தேதி ஒரு ஊழியக்காரர் வராரு. கூப்பிடலாமா வேண்டாமான்னு நான் இப்படி அதனால தான் அறிவிப்பு கொடுக்கல. நல்லா கவனிச்சிங்களா? மாச கணக்கில் அறிவிப்பு கொடுத்து 16ஆம் தேதி ஊழியக்காரர் வராரு. இப்ப ஊழியக்காரர் கூப்பிடலாமா வேண்டாமான்னு பயம் எனக்கு வந்துருச்சு. காரணம் என்ன தெரியுமா? கொடுத்து போட்டு வந்த பிறகு அவரையும் திட்டுறீங்க, என்னையும் சேர்த்து திட்டுறீங்க. அவரு காது கூட திட்டுறீங்க. அவரு எனக்கு போன் பண்ணி, ஐயா இனிமே என்ன வேணா ரோட்ல இருந்து 6 மணிங்க நான் வரேன், ரோட்ல இருந்து 6 மணிக்கு நான் கண்டிப்பா வரேன். கூப்பிடாது. ஹalleluya. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுத்து, எனக்கு வானம் பூமி உண்டாக்கின கர்த்தருக்கு ஒத்தாசை வரும். ஹalleluya அப்படின்னு சொல்றோம். ஆனா என்ன பண்றோம்? வாசிங்க. சணல் நூல் ஏபோத்தை தரித்துக் கொண்டு, நல்லா கவனிங்க. தாவீது சணல் நூல், தாவீது சணல் நூல் ஏபோத்தை தரித்துக் கொண்டு. எப்படி வாசிக்கணும்? ஏபோத்தை தரித்துக் கொண்டு. எப்படி வாசிக்கணும்? ஏபோத்தை தரித்துக் கொண்டு. சணல் நூல், சாக்கு பை, கோணி பை போட்டுக்கிட்டு என்ன பண்ணோம்? என்ன பண்ணோம்? வாசிங்க. தன் முழு பலத்தோடும், என்ன பலத்தோடு? தன் முழு பலத்தோடும் கோட்டு சூட்டு போட்டு ஒரு கூட்டம் மாதிரி அப்படி போல அடிக்கிற வெயிலுக்கு இன்னைக்கு இந்த பேண்ட் ஷர்ட் போட்டு நல்லா அப்படியே கம்பீரமா நின்று ஆராதனை பண்ணல, நல்லா ஏசி நின்று ஆராதனை பண்ணல. என்ன பண்ண போறோம்? தாவீது என்ன பண்றாரு? நான் ஃபேன் கடியில சட்டை போட்டு ஆராதனை பண்ணிட்டு இருக்கேன். தாவீது என்ன போட்டு ஆராதிக்கிறாரு? சணல் நூல். ஆராதனை முடிஞ்சா எப்படி மனிதஸ்டா? ஏகோத்தை தடித்து சணல் நூலை தடித்துக் கொண்டு ஆராதிச்சு முடிச்சா எப்படி இருக்கு பாக்கியாக்கா? தக்காளி பிதுங்கிடும், உருளைக்கிழங்கு மாதிரி பங்கங்க இருக்கும், வெங்காயம் மாதிரி உரியும், தக்காளி மாதிரி 2 நாள்ல பிதுங்கிடும், உடஞ்சிரும். கட்டுதானே மனிதஸ்ட? என்ன சொல்லணும்? நான் வாயை திறக்க மாட்டேன். 5 லட்சம் ரூபாய் டெபாசிட் கண்டிப்பா உங்களுக்கு எழுதி வச்சு, பிக்ஸட் டெபாசிட் யாரும் எடுக்க முடியாது. ஹalleluya. நல்லா கவனிச்சுங்க. நீங்க ஏபோத்தை சணல் நூலை தரித்துக் கொண்டு தாவீது பண்றான்றத நம்ம பாக்குறோம். வாசிங்க, அங்க என்ன சம்பாஷணை நடக்குதுன்னு பாருங்க. அவன் முழு பலத்தோட என்ன பண்றா? இப்ப நான் அந்த வசந்த முழு பலத்தோட என்ன பண்ற? கத்துற. கை தட்டுறதுக்கு காசு வாங்குற. ஐயா கை தட்டுங்க, 5 ரூபா காசு தரேன் அப்படின்ற பாத்தீங்களா? என்ன முழு பலத்தோடு கத்தி கத்தி பாருங்க. இதோட 3வது கிளாஸ் குடிச்சு தண்ணி தான் குடிக்கிறேன். என்னது? முழு பலத்தோட கர்த்தரை ஆராதிக்கிறோம். வாசிங்கள்.
கர்த்தருக்கு முன்பாக நடனம் பண்ணினான். என்ன பண்ணா? நடனம். கர்த்தருக்கு முன்பாக என்ன பண்ணா? வெஸ்டர்ன் கிளாசிக்கல் எல்லாமே நம்ம ஆளுங்களுக்கு. உண்மை சொல்றேன், நான் எனக்கு ஒரு நண்பர் ஒருத்தர் இருக்காரு. அந்த நண்பர் எனக்கு சொன்னாரு, பிரதர் நான் தப்பு பண்ணிட்டேன். என்ன பிரதர் தப்பு பண்ணீங்க? உண்மையில நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். என்னன்னு சொல்லுங்க பிரதர். என்னை கவனிங்க, நான் வேலைக்கு வராம இருந்திருந்தா நல்லா இருந்திருப்பேன். என்ன பிரதர் சொல்றீங்க? வராம இருந்தா இன்னைக்கு நீங்க இவ்வளவு போஸ்டிங்ல இருக்கீங்க, இப்படி இருக்கீங்க. வேலைக்கு வராம இருந்தா நல்லா இருந்திருப்பேன்றீங்களே, வேலைக்கு போகாம இருந்தா நல்லா இருந்திருப்பேன்றீங்களே, ஏன் பிரதர்? ஆமாம் பிரதர், நான் வேலையை விட்டு வேலை இல்லாம இருந்தேன்னா இன்னும் நான் எம்எல்ஏ ஆயிருப்பேன். எனக்கு தூக்கி வாரி போட்டுட்டு, ஆமாம் பிரதர், இன்னைக்கு ஒரு கூட்டம் போஸ்ட் ஓட்டுனா, இன்னைக்கு ஒரு கூட்டம் கைத்துல பின்னாடி விசில் அடிச்சான். ஒரு கூட்டம் போய் போஸ்ட் ஓட்டு விசில் அடிச்சான். விசில் அடிச்சவன் கர்த்தருக்கு போய் சொல்றேன் பிரதர், அவனுக்கு படிப்பறிவே கிடையாது பிரதர். அவன் இன்னைக்கு கார்ல போறான் எம்எல்ஏன்னு சொல்லிட்டு. நான் தப்பு பண்ணிட்டேன், விசில் அடிச்சு நானும் போய் ஆடி பாடி இருந்தேன்னு சொன்னா இன்னைக்கு நான் என்ன பண்ணுவேன்? அதே கூட்டத்திற்கு நானும் உட்கார்ந்திருப்பேன். அப்ப நான் நினைச்சேன், தேவனுடைய ஆசீர்வாதம் தமிழ்நாட்டு மேல இப்படியா இருக்கிறது? தேவனுடைய ஆசீர்வாதம் கர்த்தர் தமிழ்நாட்டு மேல இப்படியா வச்சிருக்காரு? எங்க போறாங்க? போஸ்ட் ஓட்டுனாங்க. அவர் கிட்டத்தட்ட நல்ல சம்பளம் வாங்குறவரு, நல்ல ஒரு ஜிஎம் போஸ்டிங்ல இருக்கிறவரு. அவர் சொல்றாரு, எல்லாரும் போயிருப்போம், தப்பு பண்ணிட்டேன், கண்டிப்பா ஜெயிச்சிருப்பேன். நான் கேட்டேன், பிரதர் நீங்க ஜெயிச்சிருப்பீங்க எதை சொல்றேன்? பிரதர் எவன் மனுஷனை பார்த்து ஓட்டு பார்த்தா? எல்லாம் அதை பத்தால போட்டான். ஓய் எதை பத்தி போட்டான்? ஏ ஓய் இல்லைங்க ஓய், அதை பார்த்து நம்ம போய் எதை பத்தா போட்டா? ஒரே சவுண்டு, ஒரே ஆளை பார்த்தா போட்டான். இருக்கிற உண்மையை சொல்ற குமரமலை எம்எல்ஏ யாரும் எனக்கு தெரியாது. ஈரோடு எம்எல்ஏ யாரு என்ன போச்சுக்கல யாருக்கும் தெரியாது, அவனுக்கும் தெரியாது. தமிழ்நாடு எவ்வளவு வஞ்சிக்கப்படுகிறது உங்களுக்கு புரியல. நல்லா உட்கார்ந்து தேவசமுத்திரம் உட்கார்ந்து பாருங்க, தமிழ்நாடு எந்த அளவுக்கு அடிப்படை சமூகத்திலிருந்து வெளியே வந்துட்டு இருக்கு. ஹல்லேலூயா. யோபத்தை தரித்துக் கொண்டு தாவீது பாடுகிறார். வாசிங்கள் தொடர்ந்து. அப்படியே தாவீதும் அனைவரும் கர்த்தருடைய பெட்டியை கம்பீர சத்தத்தோடும். தப்பா வாசிக்கூடாது சொல்லிட்டேன். முன்னாடி வாசிங்க. அப்படியே தாவீதும் இஸ்ரவேல் சந்ததியார் அனைவரும் கர்த்தருடைய பெட்டியை கம்பீர சத்தத்தோடும். இது தப்பு. வசந்து தான் கம்பீர சத்தோட கட்டிட்டு இருக்கா. ஏன் நான் தான் கை தட்ட வாங்கறதுக்கு அல்லையா சொல்றதுக்கு ஆமென் சொல்றதுக்கு கெஞ்சிக்கிட்டு இருக்கேன். அப்ப எங்க இருந்து கம்பீர சத்தம் இருக்கு? தாவீது என்ன நினைப்பாரு? ஆனால் தாவீது அப்படி அல்ல. தாவீதோடு சேர்ந்தவர்களும் அந்த 30,000 பேரும் சேர்ந்து தேவனுக்கு முன்பதாக சொல்லுகிறார்கள் உரக்க சத்தத்தோடு, தேவனை ஆராதிப்பதிலே, தேவனை மகிமைப்படுத்துவதிலே, தேவனை துதிக்கப்படுத்துவதிலே, தேவனை மகிமைப்படுத்துவது ஸ்தானத்திலே அவர்கள் தோய்ந்து போகவில்லை. ஒரே சத்தமாய் சொல்லுகிறார்கள், என் தேவன் நான் ஆராதிக்கிற தேவன், என்னை மகிமைப்படுத்துகிற தேவன், என்னை மகிமைப்படுத்துகிற தேவனை நான் மகிமைப்படுத்துவேன். இந்த உடன்படிக்கையின் பெட்டியை நான் ஆராதிக்கும் பொழுதெல்லாம், இந்த உடன்படிக்கை பெட்டியை தூக்கும் பொழுதெல்லாம் கர்த்தர் என்னை, என் வீட்டையும், என் குடும்பத்தையும், என் பிள்ளைகள், என் தனிப்பட்ட வாழ்க்கை, என் எல்லாத்தையும் எனக்காக கொடுக்க வேண்டிய யாரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுப்பார். கலசந்தரவாலியவன். அப்போ தாவீதுடைய உற்சாகம் எப்படி இருந்துச்சு? வாசிங்க தொடர்ந்து. கம்பீர சத்தத்தோடு எக்கால தொனியோடும் கொண்டு வந்தார்கள். கர்த்தருடைய பெட்டி தாவீதின் நகரத்திற்குள் பிரவேசிக்கிற போது
தாவீது அப்ப என்ன சொன்னாரு, இந்த பெட்டியை எப்படி நான் நகரத்துக்கு கொண்டு வர போறேன்னு. இது தாவீது இப்ப சொல்ற நகரத்துக்கு வந்தபோது சவுலின் குமாரத்தியாகிய மீகாள், நல்லா கவனிச்சிங்க, சவுலின் குமாரத்தியாகிய மீகாள் பலகனி வழியாய் பார்த்து, அப்பதான் இந்த அதே பலகனி வழியாக அதே விண்டோ வழியா பாக்குறா. தாவீது ராஜா கர்த்தருக்கு முன்பாக குறித்து, கர்த்தருக்கு முன்பதாக குறித்து நடனம் பண்ணுகிறதை கண்டு தன் இருதயத்திலே அவனை அவமதித்தாள். நல்லா கவனிச்சுங்க, அவன் இருதயத்துல அவன் பாத்தீங்களா, திரும்ப என்னை பைனான்ஸ் காரணமா இருக்கிறாங்க. அவன் இருதயத்திலே அவமதித்தான். யார் பண்ணா? சவுலின் குமாரத்தி. அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு. யார் சவுலின் குமாரத்தி? யாரு? மீகாள் என்ன பண்றாங்க? யார அவமதிக்கிறாங்க? தாவீதை அவமதிக்கிறாங்க. இன்னைக்கு சபைகள்ல அந்நிய பாஷையில எத்தனை பேர் நிறைவாங்க? ஆவில நிறைவாங்க. நம்மளும் பாக்குற பக்கத்துல இருந்து பாப்பா, அவங்க பார்வை எப்படி தெரியுமா இருக்கும்? ஏன் இந்த அக்காவுக்கு இப்படி ஆடுறாங்க? ஏன் இந்த அண்ணன் இப்படி ஆடுறாங்க? ஏன் இந்த தம்பி இப்படி ஆடுறான்? ஏன் இந்த இது? நீங்க என்ன பண்றீங்க? ஏவத்தை தரித்துக் கொண்டு சணல் தரித்தவனாக தேவனுக்கு முன்பதாக தாவீது நடனம் ஆடுகிறான். கர்த்தருக்கு முன்பதாக ஆராதித்துக் கொண்டிருக்கிறான். ஆனால் பக்கத்துல நீ நல்லா வேடிக்கை மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்க. நல்லா உத்து பார்த்துக்கிட்டு இருக்க. தேவனை அவமதித்துக் கொண்டிருக்கிறான். நீங்க எப்படி அபிஷேகம் பெறுவீங்க? நீங்க எப்படி அந்நிய பாஷை பேசுவீங்க? ஹல்லேலூயா. எனக்கு அடிபட்டு ரத்தம் வந்து எல்லாம் இதாகி காயமாயி நான் எதிர்க்கும் பொழுது ஒரு வாரத்துல எனக்கு தெரிஞ்சு சரியாயிட்டு நினைக்கிறேன். என்ன பார்த்து கேட்டாங்க, எப்படி ஒரே வாரத்துல சரியானுச்சு? தெரியாது. நான் ஆராதிக்கிற தேவனை நார் என்று எனக்கு தெரியும். எனக்கு காய் எப்படி ஆரம்பிச்சு எனக்கு தெரியாது. நான் ஆராதிக்கிற தேவன் இன்னார் என்று எனக்கு தெரியும். வாரா ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் நான் என்னை எழுப்பிடுகிற சத்தம் என் இதை இந்த வனாந்தரத்தை அதிரப்படுகிற சத்தமாய் மாறும் என்று சொன்னான். என் சரீரத்தையும் என் உதடுகளையும் என் வாய்களையும் என் இருதயத்தில் இருக்க யாவையும் கர்த்தர் பலனாய் மாற்றுகிறார். என் கர்த்தருக்கு முன்பதாக நான் இன்னும் ஈசனாய் மாறுவேன். ஹல்லேலூயா. நிறைய பேர் கேட்க, எனக்கு தெரியாது. என் பலனாகிய கர்த்தாவே, என் கண்மணியாகிய கர்த்தாவே, என் பலத்தினாலும் அல்ல, பராக்கிரத்தினாலும் அல்ல, என் கர்த்தருடைய ஆவியானவராலே எல்லாம் ஆகும். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிக்கும் தொடர்ந்து சீக்கிரம். அவர்கள் கர்த்தருடைய பெட்டியை உள்ளே கொண்டு வந்து அதற்கு தாவீது போட்ட கூடாரத்தில் இருக்கிற அதின் ஸ்தானத்திலே அதை வைத்த பொழுது தாவீது கர்த்தருடைய சந்நிதியிலே சர்வாங்க தகன பலியையும் சமாதான பலியையும் இட்டான். தாவீது சர்வாங்க தகன பலியையும் சமாதான பலியையும் இட்ட பின்பு சரணையும் கர்த்தருடைய நாமத்தினாலே ஜனங்களுக்கு ஆசீர்வதித்து நேராக நான் வாசிக்கிறேன். இல்லைன்னா பொறுமை வாசிப்பேன். இல்லைன்னா கடைசியில பேக் பெயின் எனக்கு தான் இருக்கும். அடுத்தது புருஷராகிய சகல ஜனங்களும் அவருடைய அப்பத்தையும் ஒவ்வொரு இறைச்சி துண்டுகளையும் நல்லா கவனிங்க. திருவந்த ஆராதனை என்ன பண்ணுவோம்? ஐயா ஆராதனை முடிஞ்சிருச்சு. என்ன முடிஞ்சிருச்சு? பாராதனை முடிச்சு, காணிக்க முடிஞ்சிருச்சு, செய்தி முடிஞ்சிருச்சு, சாட்சி முடிஞ்சிருச்சு. உன்னதமான உடன்படிக்கை, கர்த்தருக்கும் எனக்கும் இருக்கிற உடன்படிக்கை, அப்பத்தையும் தன் ரசத்தையும் பகிரும், குற்றம் இல்லாதவருடைய ரத்தத்தையும் அவருடைய சரீரத்தையும் பானம் பண்ணும் பொழுதெல்லாம் கர்த்தர் வருமளவும் இன்னத்தினாலே
இந்த வார்த்தையை என்ன பண்றது இல்ல, கேட்கறது இல்ல. இது எப்படா இந்த ஆசீர்வாதத்தை முடிப்பாங்க? ஏதோ கொடுத்தாங்களா, டம்ளர் ஒரு கிளாஸ் கொடுத்தது கடை, அப்போ அடுத்தது யாராச்சும் இருக்கா? இதுக்கு எப்படா முடியும் காத்துட்டு இருக்கான். செய்தியை முடிச்சாங்க, மணி ஆயிட்டு இருக்கு, எப்படா திருவிருந்து கொடுத்து நம்ம அனுப்பிடுவாங்க. ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோ, ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோ. ஆவி உண்டு, வசனம் உண்டு, அன்றாட வெற்றி உண்டு, நமக்கு ஆவி உண்டு. பொல்லாப்பு நேரிடாது, நேரிடாது மகனே. என்ன பண்றது? என்னங்க என்ன பண்றாங்க? ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே, சாட்சியின் வசனத்தினாலே யாரை ஜெயிச்சிட்டோம்? அதை மறந்துட்டாங்க. அப்பத்தையும் தன் ரசத்தை குடிச்சா போதும், குடுத்தீங்கன்னா ஆசீர்வாதம் வீட்டுக்கு ஓடுறத இருக்காங்க. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஏன்னா கடைசி காலத்தில் சொல்ல வேண்டிய நிர்பந்தத்துக்குள்ளாக நீங்கள் உருவாக்கி விட்டீர்கள். இது கடைசி கால ஊழியம். இதுக்கு பின்னாடி நான் ஊழியம் இருக்க மாதிரி எனக்கு தெரியாது. என் பையனா ஊழியத்துல வருவானா தெரியாது, என் பையனுக்கு ஊழியம் செய்வானா தெரியாது. காரணம், கர்த்தருடைய வருகை எப்ப இருக்குன்னு தெரியாது. நான் அதோட கர்த்தருக்குள்ள நடத்துறேன் என் பிள்ளைகளை, என் குடும்பத்தை, எனக்கு கொடுத்தப்பட்ட ஊழியத்தை. ஆனா அந்த ஊழியத்தை சொல்லும் போது, அந்த ஊழியத்தை கனமான ஊழியத்தை நடத்தும் போது சில கனமான வார்த்தைகள் என்ன பண்ணித்தான் ஆகணும், கௌரவம் என்ன ஆகணும், சொல்லித்தான் ஆகணும். கர்த்தர் வருமளவும் அந்த அப்பத்தையும் ரசத்தையும் குடிக்கும் பொழுது, பானம் பண்ணும் பொழுதெல்லாம் நினைவுக்கு அதை மறந்துட்டாங்க. ஐயா ஆகஸ்ட் 2 திருவிழா கொடுத்தீங்க, அடுத்த திருவிழா எப்போ? செப்டம்பர் மாசம். அது வரைக்கும் அந்த திருவிழா நினைப்பே நம்ம இருக்கணும். ஆனால் வேதம் சொல்லுகிறது கர்த்தர் வருமளவும் நினைவு கூறுங்க. என்ன பண்றாங்க? மறுதளிச்சிடுறாங்க, அவ்வளவுதான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிங்கள். ஜனங்கள் எல்லோரும் அவரவர் தங்கள் வீட்டிற்கு போய்விட்டார்கள். நல்லா கவனிச்சுங்க, நல்லா கவனிச்சுங்க. அந்த வசனத்தை வாசிங்க. என்ன சொல்லுது? பங்கிட்டு அவன் ஆசீர்வதித்தான். ஆசீர்வதித்த பிறகு தாவீது ஆசீர்வதிச்சானா? எல்லாரையும் தாவீது ஆசீர்வதிச்சானா? ஆசீர்வதிச்சானா? இங்க சபையில ஊழியக்காரர் ஆசீர்வதிச்சாரா? ஜெபம் பண்ணாரா? செய்தி கொடுத்தாரா? பாடல் நடத்தினாரா? ஒவ்வொருத்தருக்கு ஜெபம் பண்ணாரா? ஜெபம் பண்ண பிறகு அவர்கள் வீட்டுக்கு தாவீது சொன்னது ஆசீர்வதித்து பின்பதாக எல்லாரும் அவரவர் வீட்டுக்கு போனார்கள். இங்க நடந்த சம்பாஷணை எங்க என்னதா? தாவீது வீட்டுக்கு போனார்கள். ஆனால் இங்கு நடக்கும் சம்பாஷணை அவரவர்கள் வீட்டுக்கு செல்கிறோமா? வாசிங்களா? தாவீது தன் வீட்டாரை ஆசீர்வதித்ததற்கு திரும்பும் போது சவுலின் குமாரத்தியாகிய யாரு? சவுலின் குமாரத்தியாகிய மீகாள் தாவீதுக்கு எதிர்கொண்டு வந்து நல்ல ஜன்னல் வழியா பார்க்கிறா. ஜன்னல் வழியா பார்த்தவன் இப்ப என்ன வழியா பார்க்கிறா? எது வரா? எதிர்கொண்டு நேராவே வரா. அற்ப மனுஷனே ஒருவன் வஸ்திரங்களை கலற்றி போடுகிறது போல இன்று தம்முடைய ஊழியக்காரருடைய பெண்களின் கண்களுக்கு முன்பாக தம்முடைய வஸ்திரங்களை உடுத்து போட்டிருந்த இஸ்ரவேலின் ராஜா இன்று எத்தனை மகிமைப்பட்டிருந்தார் என்றார். யார் அவரே? தாவீது. தாவீது யாரு? தாவீது யாரு? இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருந்த தாவீது இஸ்ரவேலின் ராஜா. அந்த ராஜா என்ற ஸ்தானத்தை விட்டுட்டு நான் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிக்குள்ளதாக சணல் ஏபத்தை தரித்துக் கொண்டு நடனமாடி தேவனை ஆராதித்தது மாத்திரமல்ல, தேவன் பிள்ளைகளை ஆசீர்வதித்தது மாத்திரமல்ல,
மாத்திரமல்ல, ஆசீர்வதித்து அவர்கள் வீட்டிற்கு அவர்கள் வீடும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி வாழ்த்தி அனுப்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பின்பதாக என்ன பண்றான்? ஒரு ஜன கூட்டம் என்ன பண்ணுது? ஊழியக்காரனுக்கு முன்பதாக, ஊழியக்காரன் குடும்பத்திற்கு விரோதமாக எழும்பும் பொழுது என்ன பண்ணுது? ஒரு முறுமுறுப்பின் ஆவிகள் வரும். அந்த முறுமுறுப்பின் ஆவிகள் சொல்லுகிறது மீகாள் என்ற ஒரு ரூபத்திலே. வாசிங்கள். அதுக்கு அவள் சொன்னது, நீ ராஜாண்ட ஸ்தானத்தை விட்டுட்டு நீ ஒரு அத்தனை பெண்களுக்கு முன்பதாக ஒரு சாதாரண மனுஷனை போல நீ இப்படி வாழ்றியே, உனக்கு வெக்கமா இல்ல? உனக்கு கேவலமா இல்ல? நிறைய பேரை பத்தி நம்ம கேட்கிறோம், நிறைய பேரை பத்தி கேட்கிறோம். உங்களுக்கு வெக்கமா இல்ல? உங்களுக்கு கேவலமா இல்ல? அசிங்கமா இல்ல? நீ தரித்துக் கொண்டிருக்கிறாயா? ஏபோத்தை நீ தரித்துக் கொண்டிருக்கிறாயா? கர்த்தருக்கு முன்னால் ஆடி பாடி தேவனை ஆராய்த்துக் கொண்டிருக்கிறாயா? எனக்கு ஒரு சிஸ்டர் ஒருத்தவங்க பழக்கம் இருக்காங்க. ஒரு 20 ஆண்டுகளுக்கு இருக்கும். அந்த சிஸ்டர் சர்ச்சுக்கு வரனால எனக்கு பயமா இருக்கும். அந்த அக்கா பார்த்தாலே, எனக்கு சிஸ்டர் பார்த்தாலே எனக்கு பயம் உண்டாகும். ஏன்னா ஆராதனையில அப்படி பயங்கரமா நல்ல அபிஷேகத்துல நிறைஞ்சு இது பண்ணி தீர்க்க தரிசனம் உறக்கும் பொழுது சபையை நட்டுங்கும். எனக்கு பயமா இருக்கும். அவங்கள பார்த்து கேவலமா பேச, ஏன் இந்த அக்கா அப்படி இருக்காங்க, ஏன் இப்படி அந்த பொண்ணு ஆடுது, ஏன் இந்த பொண்ணு இப்படி பண்ணுது, ஏன் இந்த பொண்ணு அப்படியே கத்துது, இது பண்ணுதுன்னு அவங்கள கேவலமா பேசுங்க. அத்தனை பேர் குடும்பத்தையும் கர்த்தர் இந்த நாட்களிலே சின்னபின்னமாய் ஆக்கி விட்டார் சொல்றார். ஆனால் அந்த சகோதரி மாத்திரம் இன்றைக்கு அநேக இடங்களுக்கு கர்த்தர் ஊழியக்காரர்களை கொண்டு கொடுத்துட்டு இருக்கிறார். ஏன் ஏன் கேவலமா பேசுறவங்க, அவங்க கேவலம் பேசுறதுக்காக அவங்க அந்நிய பாஷை பேசாம போயிட்டாங்க. கேவலம் பேசுனதுக்காக அபிஷேகம் மறாத ஆரம்ப அபிஷேகத்துக்குள்ளாம இல்லாம போயிட்டாங்க. அந்நிய பாஷைக்குள்ளாம போயிட்டாங்க. அற்புதத்துக்குள்ளாம போயிட்டாங்க. பேசுறவங்க பேசிட்டு போட்டோம். ஆனால் நான் கர்த்தருக்கு முன்பதாக நான் இன்னும் ஈஸ்வராவேன் என்று வாசிக்கல். மீகாளை பார்த்து உன் தகப்பனை பார்க்கிலும், அவருடைய எல்லா வீட்டை பார்க்கிலும், அவனுக்கு இருக்கிற எல்லா சம்பத்துக்கும் பார்க்கிலும், அவனுக்கு இருக்கிற எல்லா ஆசீர்வாதத்தை பார்க்கிலும், என்னை இஸ்ரவேலாகிய கர்த்தருடைய ஜனத்தின் மேல் தலைவராக கட்டளையிடும்படி தெரிந்து கொண்ட கர்த்தருடைய சமூகத்திற்கு முன்பதாக ஆடி பாடினேன். இதை பார்க்கிலும் இன்னும் நான் ஈசனும் என் பார்வைக்கு அற்பமாவேன். என் பார்வை இது மாத்திரம் இல்ல, என் பார்வைக்கு நான் என்ன பண்ணுவேன்? இன்னும் ஈசனாவேன், இன்னும் கேவலமா இருப்பேன். என் தேவனுக்கு இன்னும் நான் அபிஷேகம் பெறுவேன், இன்னும் அந்நிய பாஷை, இன்னும் தேவனை ஆராதிப்பேன். இந்த ஏபத்து இல்ல, இன்னொரு ஏபத்து கூட தரித்து கொண்டு தேவனுக்கு முன்பதாக ஆடுவேன். ஆனால் பின்பதாக மீகாளுக்கு கர்த்தர் என்ன சாபத்தையும் கட்டளையிட்டார் என்று பாருங்கள். அப்படியே சொன்ன பெண்கள் கூட மகிமையாய் விளங்குவேன் என்றான். அது அற்புதமாய் அப்படியே நீ சொன்ன பெண்களோடு கூட மகிமையாய் விளங்குவேன் என்றான். சவுலின் குமாரத்தி ஆகிய மீகாளுக்கு அவள் சாகிற நாட்கள் வரையும் கர்த்தர் கர்ப்பத்தின் கணையை அடைத்தார். என்றைக்கு ஊழியக்காரன் குடும்பத்தையோ, உனக்கு உண்டான ஊற்றர்களின் குடும்பத்தையோ, உன்னை ஆசீர்வதிக்கிற ஊழியக்காரர்கள் ஊழியக்காரிகள் குடும்பத்தின் மேலே, உனக்கு ஆசீர்வதிக்கிற சகோதரிகள் மேலேயோ, உன்னை ஆசீர்வதிக்கிற நல்ல பெரியவர்கள் மேலேயோ அவர்களை வஞ்சிக்கிறபடி நீ பேசுற ஒவ்வொரு வார்த்தைகளையும் கர்த்தர் சாபமாய் மாற்றுவார். தேவனுக்கு முன்பதாக அபிஷேகம் பெற்ற ஊழியக்காரனுடைய வார்த்தைகளை நீ கேட்காதபடிக்கு, அந்த வார்த்தைகளுக்கு உள்ளாக நீங்கள் புகாதபடிக்கு உன் இருதயத்தையும் உன் சிந்தனையும் அடக்கினபடினாலே கர்த்தர்
ஆசீர்வாதத்தை தடுத்தார். எழும்பிடிக்கலாமா? எழும்பிடிக்கலாமா? ஆடுவேன் ஆடுவேன் தாவீதை போல் ஆடுவேன், கர்த்தராவியின் மேல் அசைவாடிட தாவீதை போல் பாடுவேன்.